இல்லப்பா, எனக்கு இதுவே போதும். நான் இப்படியே இருந்துக்கிறேன். பாதி வழியிலேயே எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்ப இருக்க எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சு. அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். பட் இதெல்லாம் நீங்க வந்து தாங்கி வருவீங்களா? தாண்டி வருவீங்களா? அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா, இல்ல எனக்கு வந்து இந்த கம்ஃபர்டபுளா என்னை எவ்வளோதான் மோசமா ட்ரீட் பண்ணாலும் சரி, எனக்கு சரியா ரெஸ்பெக்ட் பண்ணலனாலும் சரி, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் என்ன? என்ன செம்மையா ரெஸ்பெக்ட்டா இருக்கணும். ரெஸ்பெக்ட்டோட என்னை ட்ரீட் பண்ணணும். என்னை வந்து ரொம்பவே வந்து கைண்டாக பேசணும். இதெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் கரண்ட் ரியாலிட்டியில் இருக்க இந்த பீப்புள் வந்து எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எப்படி உங்களை நடத்துகிறாங்க, உங்களை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ இது எல்லாமே எனர்ஜின்றனால உங்கள் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க எனர்ஜியும் ஷிஃப்ட் ஆகும். எய்தர் தே சேஞ்ச் டு அவங்களுடைய எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. பிகாஸ் எல்லாரோட எனர்ஜிஸுமே இங்கே வந்து கனெக்டட் தான். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் நினச்ச மாதிரி லைக் இந்த பீப்புள் என்கிட்ட நல்லா பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பீப்புள் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா கைண்டாக நடந்துப்பாங்க. இவர் எப்பயுமே சண்டை தான்ப்பா, இவர் வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களால உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அன்னைக்கு அது நடக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக உங்கள் பிலீஃபும் உங்கள் எனர்ஜியும் அதை தான் கன்வே பண்ணுது. ஸோ எனர்ஜெட்டிக்கலி கனெக்டடுன்றனால அவங்களும் அந்த ஃபைட்டு மோட்லேயே தான் வருவாங்க. ஸோ அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டம் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கணும், மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப நேச்சுரலாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சனாகவே சேஞ்ச் ஆகணும். அந்த பர்சனாகவே சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அக்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஹீலிங் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ட்ராமாஸ் எல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். லைக் சைல்டுஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் நடந்த ஏதாவது ஒரு ட்ராமாவாக இருக்கலாம். ட்ராமான்றது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து மேபி நீங்கள் டாக்ஸிக்காக இருக்கலாம். நீங்கள் டாக்ஸிக்காக இருக்கிறனால தான் உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் லவ்வர் கிடச்சிருப்பாங்க. என் லவ்வர் ரொம்ப டாக்ஸிக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த லவ்வரையே அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்க அந்த அன்ஹீல்டு பார்ட் இருக்கு இல்லையா, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்காது. உங்களை யாருமே லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கைண்டாக உங்ககிட்ட இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தினால நீங்கள் அதை ஏங்கி அதே மாதிரி ஒரு கைண்ட்னஸ்க்காகவும் அதே மாதிரி ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன்லேருந்து வெளியில் வந்த ஒரு லவ்வர் தான் உங்களுக்கு கிடச்சிருப்பாங்க. அதனால் என்ன ஆகும், அவங்கக்கிட்டேயும் உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வராது. கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் நல்லாயிருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகும், அந்த ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அந்த பர்சனலாக நம்மளுக்கு வந்துட்டு சேர்றாங்க, நம்ம லைஃப்பில் வந்து அட்ராக்ட் ஆகி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதாவது எந்த பர்சன் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த பர்சனாகவே நீங்கள் மாறிட்டீங்கன்னா, ஸோ இந்த வைப்ரேஷனில் இருக்க இதே மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கிற ஒரு பர்சனை உங்ககிட்ட யூனிவர்ஸ் கொண்டு வந்து சேர்த்துரும். ஓகேவா? ஸோ உங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் ஷேடோ ஒர்க், இன்னர் ஒர்க், அதுக்கப்புறம் வேறு என்ன, ஸோ இது எல்லாமே ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒன்று தான். ஷேடோ ஒர்க்கு, இன்னர் ஒர்க்கு, அப்புறம் ட்ராமாவில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது, ஹீலிங் ஜேர்னி, ஹீலிங் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் உங்கள் ட்ராமாஸை கண்டுபிடிச்சி அதுக்கு ஹீல் ஆகணும். இப்போ பாஸ்ட் சைல்டில் சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், ஆனால் அவங்க மனசில் டீப் டவுன் அது வந்துட்டு அப்படியே பதிஞ்சிருக்கும். இப்போ பெருசானாலும் அதை உங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களோட ஃபிசிக்கலி நீங்கள் ஏஜ் நல்லா என்ன சொல்கிறது 30-40 இருக்கலாம், ஆனால் உங்களோட உள்ளே இருக்க அந்த இன்னர் சைல்டு வந்து எங்கெங்கே ஸ்டக் ஆகிருக்கும்னா சில ஏஜில் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்கும். அது ஏன்னா அந்த ட்ராமாவிலேருந்து வெளியில் வர முடியாமல் அது வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த இன்னர் வாய்ஸுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த பிரெயின் இருக்கு இல்லையா, அதை கேட்கவே விடாது. கேட்க விடாத அளவுக்கு நாய்ஸாக நம்ம வந்து நம்மளுடைய 3D இருக்கும். நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோனு ஒரு 10 நிமிஷம் நம்மளால் வச்சுட்டு இப்படி வர முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராமு அப்புறம் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ரீல்ஸாக பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வெளியே வருவோம், மறுபடியும் அந்த ரீல்ஸ்குள்ளே தான் போவோம். அதுக்குள்ளே அங்கே என்ன புதுசாக வந்திருக்கும் அப்படின்னு தெரில, ஆனால் போய் பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருப்போம். நான் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ வந்து என்னென்னா நம்ம கூட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பயம்னு இல்லை,
அத வந்து நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைமே இல்லன்ற மாரி தான் நம்ம இருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணணும். உங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் உங்களோட இன்னர் சைல்டு உங்ககிட்ட பேசுறது கேட்கும். இதுக்கு நீங்க மெடிடேட் பண்ணணும். ஏன்னா எடுத்தோனே உங்க இன்னர் சைல்டு வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டிறாது. இவ்வளோ நாள் அதுக்கிட்ட கம்யூனிகேட்டே பண்ணாமல் திடீர்னு போயிட்டு கம்யூனிகேட் பண்ணால் அது உங்ககிட்ட பேசுமா? பேசாது. என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர அப்போல்லாம் கேட்டால் சொல்லாது. நீங்கள் முதல்ல மெடிடேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிரெயின் எல்லாம் என்ன பண்ணுன்னா நிறையா விஷயத்தை கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கெங்கேயோ என்னவோ அப்போ வந்து அதை நீ அமைதியாருன்னு பிரெயின் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. எங்கே போகுதோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஃபைனலி அது டயர்டாகி ஒரு இடத்துல ரெஸ்ட் ஆகும். அது திரும்பவும் போகும். திரும்பவும் நிறைய சினாரியோஸ் வந்து காட்டும். ஆனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. மெடிடேஷன்னா அப்படியே பயங்கரமாக நம்மளுக்கு ஒயிட் கலர், க்ரீன் கலர் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய சினாரியோஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். நிறைய உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா பாஸ்ட்டு அது இது அப்படி இன்றைக்கி பயங்கர நாய்ஸியாக தான் இருக்கும். மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நாய்ஸியாக தான் இருக்கும். நீங்கள் காமான ஸ்பேஸில் உட்காந்துருந்தா கூட நாய்ஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஓடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அந்த கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆகும். அந்த நாய்ஸு அந்த வாய்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த டைமில் உங்களோட இன்னர் சைல்டு வந்து காமாக இருப்பாங்க. அப்போது வந்து அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் தென் ஸோ உங்களுக்கு இல்லை இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணாமே எனக்கே தெரியும் என்னோடய டீப் வூண்ட் இதுதான், எனக்கு இதுதான் பிரச்சனை, என் ஃபேமிலியில் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் இப்போ நடக்கிற வூண்ட்ஸ். சின்ன வயசில் இருக்கும் இல்லையா, சைல்டுஹுட் ட்ராமாஸ்ன்னு, அந்த அந்த ட்ராமாவையும் எழுதுங்க. இதில் என்னென்ன உங்களுக்கு வலிக்குது, இப்போ வரைக்கும் அதை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதை நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணாமல் பாஸ் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ட்ராமா ஹீல் பண்ணணுன்னா நம்ம அதை ரீவிசிட் பண்ணணும். அந்த ட்ராமா எந்த இடத்துல நடந்தது, எந்த வயசில் வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு இப்போ நினச்சா கூட ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஹீல் ஆகாத ட்ராமா. ஸோ இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வளர்ந்த நீங்கள் ஏன்னா அந்த பர்சன் உங்களை வந்துட்டு நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பர்சன் உங்களை திட்டுறாங்க, காரணமே இல்லாமல் உங்களை அடிக்கிறாங்கன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி, அவங்களுடைய ட்ராமானாலையும் தான் அவங்க அப்படி நடந்திருக்காங்க. நீங்கள் வேர்த் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு வந்து அது நீங்கள் டிசர்விங்னும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை வந்து ஹீல் பண்ணணும். நீங்கள் தான் அதை ஹீல் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் தான் போய் சொல்லணும் உங்கள் சைல்டுஹுட்கிட்ட, இல்லை ஒன்றும் இல்லை, நீ வந்து பர்ஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக சொன்னால் அது சரியாகுமோ அந்த மாதிரி அதை ஹீல் பண்ணுங்கள். அது ஹீல் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இன்னர் ஒர்க் நிறையா பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மலாக உங்கள் மனசில் வந்துட்டு இந்த கவலையெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக கொஞ்சம் இருக்கும். அதேமாதிரி ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பயப்படாமல் ப்ரெசண்ட்டில் வாழ கற்றுக்கோங்க. என்ன ட்ரீம் டிசைர்ஸை மட்டும் எழுதிட்டு அதை எப்படி போகலாம் அப்படின்ற ஸ்டெப்ஸை மட்டும் எடுத்து வைக்கணுமே தவிர்த்து அதோட பயத்தையும் தூக்கிக்கிட்டே கேரி பண்ணி போயிட்டுருக்கக்கூடாது. ஏன்னா பயத்தோடு போனீங்கன்னா அது எதுவுமே வந்து ஈஸி கிடையாது. மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ இல்லை அது வந்து கிடைக்கிறதோ ஈஸி கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் எல்லாமே பண்ணிட்டேன். இன்னர் ஒர்க்கு, ஷேடோ ஒர்க்கு எல்லாம் பண்ணிட்டேன். ஹீலிங்கும் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஹீலிங்குன்றது அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிஞ்சிடாது. அது எல்லாருக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம பாஸ்ட்டு இல்லை இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கிற ட்ராமாஸ் தான் நம்ம ஹீல் பண்ணியிருப்போம். நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம எவ்வளோ சின்ன வயசில் இருக்கிற இந்த ட்ராமாலாம் நமக்கு எட்டி பார்க்கும். அதெல்லாம் நம்ம அப்பப்போ ஹீல் பண்ணணும். சரி எனக்கு வந்து இப்போ தெரியல, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில, வெதர் இட்ஸ் என்ன சொல்கிறது, எனக்கு என்ன வேணும்னு தெரில, இப்போது ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, என் மைண்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, குப்பை போட்டு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னர் சைல்டுக்கிட்ட பேசவே முடியல, என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல, என்ன ஹீலிங் என்ன ட்ராமான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதே மாதிரி என் பர்பஸ் ஆஃப் லிவிங்கும் எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. அது என்னன்னா நீங்கள் பிரெயின் டம்ப் பண்ணணும். பிரெயின் டம்ப் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மூளையில் ஃபஸ்ட்டு வர தாட்டு
என்னென்ன தாட் வருதோ ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒரு A4 ஷீட்டோ இல்லை ஒரு சாதாரண பேப்பரை எடுத்து வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். என்னென்ன வருதோ எல்லாமே எழுதுங்க. இப்போ ஒன்று வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுதா, அதை எழுதுங்க. இல்லை உங்களுக்கு ஆசை இருக்கா, அதெல்லாம் எழுதுங்க. இல்லை யாரோ என்னை திட்டிட்டாங்க, இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை எழுதுங்க. இல்லை ரீசன்ட் டைமில் நீங்கள் ஏதாவது பாஸ் பண்ணி அதை வந்துட்டு என்னால் வெளியிலே வர முடியல, ஏற்றுக்கவே முடியல, என்னை இப்படி என் ஃப்ரெண்டு திட்டிட்டா, என்னை இக்னோர் பண்ணிட்டா, இந்த மாதிரி என்னென்ன உங்கள் பிரெயின் சொல்லுதோ மொத்தத்தையும் எழுதுங்க. ஸோ இதெல்லாம் அந்த இன்னர் சைல்டுக்கு மேலே அப்படியே மேலே 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 குப்பை போட்ட மாதிரி இப்படி இருக்கும், டம்ப் பண்ணி இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் இன்னர் சைல்டுக்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை பிரித்து வைங்க, பாக்ஸாக பிரித்து வைங்க. இப்போ வந்து இதெல்லாம் நெகட்டிவ் சைடு, இதெல்லாம் பாசிட்டிவ், அப்புறம் இதெல்லாம் என்னோடய விஷஸ், இதெல்லாம் இப்போ என் கரண்ட்டு ரியாலிட்டியாக இருக்கிறது, இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறது. அப்புறம் முக்கியமான விஷயம் செல்ஃப் அனலைசேஷன். ஸோ வந்து செல்ஃபாக உங்களுக்கு என்ன வேணும், எதெல்லாம் நீங்களே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னது கூட உங்கள் சைல்டுஹுட்டை, உங்கள் இன்னர் சைல்டை பாதிக்கும். ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து வேண்டாம், உனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த ரியாலிட்டியை பார்த்து இந்த பீப்புள்ஸ், இந்த சொசைட்டி சொன்ன விஷயங்களை கேட்டு ஆக்சுவலாக அது ரியலாக நீங்கள் கிடையாது, நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. பேசிக் எதிர்பார்க்கறத கூட நீங்கள் வந்துட்டு இல்லை உனக்கு நோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், எதெல்லாம் நீங்கள் நோ சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரெயின் டம்ப்லாம் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். பேசிக்காக என்னென்னா, இந்த லைஃப் உங்களுக்கு இருக்காது, இந்த லைஃப்பில் இருக்க அந்த பேடான எனர்ஜி இருக்கிறது, இந்த நெகட்டிவ் எனர்ஜி, அப்புறம் இதெல்லாம் போயிடும். ஸோ இதெல்லாம் போனால் தான் உங்களுக்கு நல்ல விஷயம் உங்கள் லைஃபுக்குள்ளே வரதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நீங்கள் ஹீலிங் ஒர்க்லாம் வந்துட்டிங்கனாவே இது எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் அந்த டைமில் தான் நீங்கள் சப்கான்ஷியஸ் ரீவயரிங்லாம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ரீவயரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் எல்லா டாப்பிக்கும் அங்கங்கே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றா நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். எப்படி வந்து பிரெயின் டம்ப் பண்ணணும், எப்படி செல்ஃப் அனலைசேஷன் பண்ணணும், அப்புறம் செல்ஃப் கான்செப்டில் எப்படி ஒர்க் பண்ணணும், செல்ஃப் லவ் எப்படி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஷேடோ ஒர்க் எப்படி பண்ணணும், ஹீலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ட்ராமாஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் தென் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்துட்டு எப்படி ரீவயர் பண்ணுறது, அதாவது அந்த மைண்ட் செட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் தென் என்ன சொல்கிறது, உங்கள் ட்ரீம் டிசைர், அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் டிசைரை வந்து எப்படி வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக எல்லா டாப்பிக்லேயும் நான் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய்.